சுற்றுச்சூழல் தூய்மையில் விலங்குகளின் பங்கு. ஒரு அழகான காட்டுப் பகுதியில் விலங்குகள் ஒருங்கிணைந்து வாழ்ந்து வந்தன. அந்த காட்டுப் பகுதியின் மையத்தில் ஒரு பெரிய ஏரி இருந்தது. அதன் நீர் தெளிவாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அந்த இடத்தில் பல்வேறு விலங்குகள் தங்கியிருந்தாலும் அவர்கள் சுற்றுச்சூழல் தூய்மையை காக்கும் தங்கள் பங்கை எப்போதும் உணர்ந்து செயல்பட்டன. கழுகின் கணிப்பு ஒரு நாள் ஆற்றின் அருகே கழுகு பறந்து கொண்டிருந்தது. அது தண்ணீரில் மிதக்கும் பல்வேறு குப்பைகளை கவனித்தது. இது யார் செயல் என்று அது ஆச்சரியமானது. பாம்பின் அருகே சென்று கேட்டது, நம் ஏரி இவ்வளவு அழுக்காகிவிட்டது, இதைச் சுத்தம் செய்யாமல் விட்டுவிடலாமா? பாம்பு, நாம் ஒன்றாக இணைந்து இதை துப்புரவாக மாற்றலாம். ஆனால் நம் தோழர்களின் உதவி தேவை. விலங்குகள் ஒன்று சேர்ந்து செயல். அந்த குறுகிய நேரத்திலேயே விலங்குகள் ஒன்றாக கூடி சூழ்நிலையைப் பற்றி ஆலோசிக்கத் தொடங்கின. யானை தன் பெரிய மூக்கினால் குப்பைகளை எடுத்து வேறு இடத்துக்கு எடுத்துச் செல்லத் தொடங்கியது. குரங்கு மரத்திலிருந்து கீழே இறங்கி மனிதர்களால் தூக்கி வீசப்பட்ட பிளாஸ்டிக் பைகள், பாட்டில்களை ஒவ்வொன்றாக எடுத்தது. நண்டு மற்றும் ஆமை நீரில் அடியிலுள்ள கழிவுகளை தூக்கி வெளியே எறிந்தன. பறவைகள் மேலிருந்து கண்ணோட்டம் வைத்து எந்த இடத்தில் அதிக குப்பை உள்ளது என்பதை மற்ற விலங்குகளுக்கு தெரிவித்தன. மாறிய காட்சி. விலங்குகள் சேர்ந்து பாடுபட்டதால் ஏரி சில நாட்களிலேயே பழைய அழகை மீட்டுக் கொண்டது. நீர் மீண்டும் தெளிவாக பரவியது. மீன்கள் மகிழ்ச்சியுடன் நீந்தின. சுற்றுச்சூழல் தூய்மையாக மாறியது. நாம் எல்லோரும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே நம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். ஒவ்வொருவரும் தங்களின் பங்கைச் செய்ய வேண்டும். அந்த நாளுக்குப் பிறகு மனிதர்களும் விலங்குகளும் இணைந்து இயற்கையை பாதுகாக்க முனைந்தனர். அந்த காட்டுப் பகுதி மேலும் அழகாக விளங்கியது.